Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. We are the future. வணக்க மக்களே, இன்னைக்கான வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரெயின் டீசர். நேரம் இல்லாத உலகம் எப்படி இருக்கும்? அதாவது கடிகாரமே இல்லாத உலகம் எப்படி இருக்கும்? நம்ம வாழ்க்கை முறை எப்படி இருக்கும்? யோசிச்சு வைங்க. வீடியோவோட கடைசியில இதுக்கான விளக்கத்தை பார்ப்போம். ஏன் இந்த கேள்வி அப்படின்னா, இன்னைக்கான நம்ம வீடியோ இந்த நேரத்தை பத்தினது தான், இந்த டைம்ங்கிற கான்செப்டை பத்தினது தான். நம்மள பல பேர் எதேச்சியா இப்படி புலம்பி இருப்போம். நமக்கு டைமே சரியில்லை பாஸ் அப்படின்னு சொல்லுவோம். இல்லைன்னா டைம் நமக்கு போகவே மாட்டேது, நேரமே நமக்கு போக மாட்டேது அப்படிங்கிற மாதிரிலாம் தெரிஞ்சோ தெரியாமலையோ நேரத்தோட குணாதிசயத்தை சொல்ற மாதிரி நம்ம புலம்பல் கேட்டிருப்போம். பட் உண்மையிலே ஒருத்தருக்கு நேரம் ஸ்லோவாகவும் இன்னொருத்தருக்கு ஃபாஸ்டாகவும் போறதுக்கான வாய்ப்புகள் உண்டா? என்ன பாஸ் லாஜிக்கே இல்லாமல் கேட்குறீங்க? எல்லாருக்கும் 24 மணி நேரம் தானே இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வரலாம். ஆனா உண்மையாவே இதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. அப்படிதான் இந்த உலகமும் இயங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு ஐன்ஸ்டீன். இது என்ன லாஜிக் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்ப்போம். டைம் டிலேஷன், டைம் டைலேஷன் அப்படிங்கிற கான்செப்ட் பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லா இருக்க போது. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம ஐன்ஸ்டீன் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா, நேரம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒண்ணு கிடையாது. அது ரப்பர் பேண்ட் மாதிரி இழுக்கக்கூடிய ஒரு மாயை அப்படிங்கிறதா அவர் முன்வைக்கிற ஒரு விஷயம். அதே மாதிரி நீங்க எவ்வளவு வேகமா பயணிக்கிறீங்களோ அந்த அளவு வேகத்துக்கு அந்த டைமும் உங்களுக்கு ஸ்லோவா போகும் அப்படிங்கிறதா அவர் முன்வைக்கிற ஒரு தியரி. அந்த வகையில பார்த்தா, அந்த லாஜிக் படி பார்த்தா நம்ம எல்லாருமே இந்த பூமியில டைம் டிராவலர்ஸ் தான். கொஞ்சம் பிளாஷ்பேக் போய் நியூட்டன் காலத்துல பார்த்தோம் அப்படின்னா, நியூட்டன் காலத்துல நேரம் அப்படிங்கிறது ஒரு நேர்கோடு தான். அது லீனியரா தான் இருக்கும். எல்லாருக்கும் பூமியில ஒரு செகண்ட்னா ஒரு செகண்ட் தான், அதுல எந்த மாற்றமும் இருக்காது அப்படிங்கிறதா அவர் சொன்ன விஷயம். பட் ஐன்ஸ்டீன் 1905 ஒரு விஷயத்த சொல்றாரு. எக்ஸ்கியூஸ் மீ, இதுல ஒரு லாஜிக் இருக்குது, இது இந்த இடத்துல தான் நம்ம கொஞ்சம் தப்பு பண்ணிட்டு இருக்கோமோன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லி இந்த ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியை இறக்குறாரு. ஐன்ஸ்டீன் என்ன சொன்னாரு அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்துல ஒலியோட வேகம், அதாவது ஸ்பீட் ஆஃப் லைட்னு சொல்லுவாங்க, வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் அப்படிங்கிற மாதிரி அந்த யூனிட் இருக்கு. அது மட்டும்தான் மாறாது, அதுதான் கான்ஸ்டன்ட். அதுக்கேற்ற மாதிரி நேரம் அங்கங்க தன்னைத்தானே தகவமைச்சுக்கும் அப்படின்னு சொல்றதான் அவர் சொல்ற விஷயம். இதை ஒரு சிம்பிளான உதாரணம் மூலமா புரிஞ்சுக்கலாம். ஐன்ஸ்டீன் பத்தின பல டாக்குமெண்ட்ரிஸ், ஐன்ஸ்டீன் வச்சு வந்த பல டிவி சீரீஸ்ல கூட இந்த எக்ஸாம்பிளை யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதே எக்ஸாம்பிள் தான் நானும் யூஸ் பண்ண போறேன். ஒரு ட்ரெயின் பிளாட்ஃபார்ம் இருக்கு. அந்த பிளாட்ஃபார்ம்ல நீங்க நின்றுட்டு இருக்கீங்க ஸ்டேஷன்ல. அப்போ உங்களோட நண்பர் ஒலியோட வேகத்துக்கு கிட்டத்தட்ட ஒலியோட வேகத்துக்கு மேட்ச் பண்ற மாதிரி, ஒலியோட வேகம் சொல்ல முடியாது, அதோட வேகத்துக்கு மேட்ச் பண்ற அளவுக்கான ஒரு வேகத்துல ஒரு ட்ரெயின்ல உங்களை கிராஸ் பண்ணி போறாரு. நீங்க அந்த பிளாட்ஃபார்ம்ல நின்றுருக்கீங்க. இப்போ உங்க 2 பேரோட கடிகாரத்தையும் கம்பேர் பண்ணா, உங்களோட கடிகாரத்தை விட உங்க நண்பரோட கடிகாரம் மெதுவா நகர்ந்திருக்கும் அப்படிங்கறதா ஐன்ஸ்டீன் சொல்ற ஒரு விஷயம். அதாவது உங்க நண்பர் வேகமா பயணிக்க அவருக்கு வயசாகிற வேகமும் குறையும் அப்படிங்கறதா ஐன்ஸ்டீன் சொல்ற ஒரு விஷயம். உதாரணமா, நீங்க இங்க நார்மலா உங்களுக்கு தோன்ற ஒரு 60 செகண்ட்ஸ் அப்படிங்கிறது உங்க நண்பருக்கு வேற மாதிரியா இருக்கலாம். அவரோட 60 செகண்ட்ஸ் அப்படிங்கிறது உங்களோடல இருந்து மாறுபட்டு இருக்கலாம் அப்படிங்கறதா ஐன்ஸ்டீன் சொல்ற ஒரு விஷயம். இதை ட்வின்ஸ் பாரடாக்ஸ்னு மற்றொரு எக்ஸாம்பிள் மூலமாகவும் விளக்கியிருப்பாங்க. அதுவும் நம்ம பல பேர் கேள்விப்பட்டதுதான். வழக்கம் போல ஒரு ட்வின்ஸ் இருப்பாங்க. அவங்க 2 பேர்ல ஒருத்தர் பூமியில இருப்பாரு, இன்னொருத்தர் விண்வெளிக்கு அனுப்புவாங்க. அந்த விண்வெளியில் போற அந்த களம் கிட்டத்தட்ட ஒளியோட வேகத்துக்கு ஒரு 90% ஒளியோட வேகத்துக்கு போற மாதிரி அந்த விண்கலத்தோட வேகம் இருக்கும். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, அவர் அந்த விண்வெளிக்கு போன அந்த ட்வின் 5 வருஷம் கழிச்சு திரும்புறாரு. அதாவது அவருக்கு 5 வருஷம் கழிச்சு திரும்புறாரு அப்படின்னா, அவருக்கு உதாரணமா போறப்போ அவருக்கு 20 வயசு இருந்துச்சு, திரும்பி வரப்போ அவருக்கு 25 வயசு இருக்கு அப்படின்னா, பூமியில இருந்தார் இல்லையா அவரோட ட்வின், அவருக்கு 31 வயசு ஆயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதாவது பூமியில நேரம் வேகமா நகர்ந்திருக்கும், பட் விண்வெளியில அந்த வேகம் குறைஞ்சிருக்கும் அப்படிங்கறதா, அந்த நேரம் நகர வேகம் குறைஞ்சிருக்கும். ஏன்னா அவர் வேகமா பயணிக்கிறார் அப்படிங்கறதா அவங்க சொல்ற லாஜிக். இதை ஒரு பாரடாக்ஸா இல்ல ஒரு சும்மா ஒரு தியரியா நம்ம கடந்து வந்திருப்போம். பட் இது ஒரு நிதர்சனமான உண்மை அப்படின்னு தான் எல்லா அறிவியலாளர்களும் சொல்றாங்க. உதாரணத்துக்கு ISSல, அதாவது சர்வதேச விண்வெளி நிலையத்தில் இருக்கிற அஸ்ட்ரானட்ஸுக்கு நேரம் அப்படிங்கிறது ரொம்ப மெதுவாக தான் நகருது அப்படின்னு சொல்றதான் ஒரு விஷயம். மெதுவானா ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ்லாம் கிடையாது, ஏதோ ஒரு வகையில் ஒரு மில்லி செகண்ட்லயாவது டிஃபரன்ஸ் இருந்துட்டு இருக்கு அப்படின்னு தான் அவங்க சொல்றாங்க. ஸோ ஒரு வகையில் அந்த அஸ்ட்ரானட்ஸ் எல்லாருமே மில்லி செகண்ட் கணக்கில் டைம் டிராவல் பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்றது தான் ஒரு லாஜிக்கான விஷயம். இந்த ட்வின் பாரடாக்ஸை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, விண்வெளிக்கு போயிட்டு வந்த அந்த ட்வின்னோட வயசு 25 அப்படின்னு இருக்கிறப்போ, இங்க இருக்கிற அவரோட ட்வின்னுக்கு 31 வயசு அப்படின்னா, டெக்னிக்கலி விண்வெளிக்கு போன அந்த ட்வின் ஃபியூச்சருக்கு டைம் டிராவல் பண்ணியிருக்கார் அப்படின்னு கூட நம்மளால சொல்ல முடியும். ஏன்னா இங்க பூமியில நேரம் அப்படிங்கிறது வேகமா நகர்ந்திருக்கு. ஸோ டெக்னிக்கலி அவரோட ஃபியூச்சர் செல்ஃபுக்கு அவர் லேண்ட் ஆயிருக்கார் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு வகையில டைம் டிராவல்ங்கிறது பாசிபிள் அப்படின்னு விண்வெளியாளர்கள் சொல்றதுக்கு காரணம் இந்த டைம் டிலேஷன் அப்படிங்கிற கான்செப்ட் தான் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஐன்ஸ்டீன் சொன்ன இன்னொரு முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். வேகம் மட்டும் கிடையாது, உதாரணத்துக்கு கிராவிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் நேரத்தை வளைக்கிறதுக்கான சக்தி கொண்டது அப்படின்னு அவர் சொல்றாரு. அதனால அந்த கிராவிடேஷனோட இன்ஃப்ளூயன்ஸ்னால நேரம் ரொம்ப மெதுவா நகர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கறதா அவர் சொல்ற ஒரு முக்கியமான விஷயம். சிம்பிளா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளோட கூகுள் மேப்ஸே எடுத்துக்கலாம். நம்ம டெய்லி யூஸ் பண்ற அந்த GPS சிஸ்டம் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது ஆப்வியஸ்லி சேட்டலைட் மூலமா தான் அது செயல்படுது இல்லையா. ஸோ அந்த சேட்டலைட்டே
வந்து இந்த டைம் டைலேஷன் அப்படிங்கிற லாஜிக்கை பின்பற்றி தான் செயல்படுது அப்படிங்கிறது எத்தனை பேர்த்துக்கு தெரியுங்கிறது தெரியல. பட் அதில் இந்த டைம் டைலேஷன்ங்கிற கான்செப்ட் முக்கியமான பங்கு வகிக்குது. நம்ம ஜிபிஎஸ் சேட்டலைட்ஸ் எல்லாமே பூமியிலிருந்து 20,000 கிலோமீட்டர் அடி உயரத்தில் 14,000 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிச்சிட்டு இருக்கு. இதுதான் அறிவியல் சொல்ற அந்த டேட்டா. இங்க 2 விஷயம் நடக்குது. அந்த 2 விஷயமே ஒண்ணுக்கு ஒன்று மாறுபட்டது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதனால அதோட லாஜிக் வந்து புரியறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். பட் இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணால் நம்மளால அதை ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். உதாரணத்துக்கு சேட்டலைட் ரொம்ப வேகமாக போகிறதுனால அங்கே நேரம் அப்படிங்கிறது கொஞ்சம் மெதுவாக போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இதுதான் ஸ்பெஷல் ரிலேட்டிவிட்டி அப்படிங்கிறாரு ஐன்ஸ்டீன். ஆனால் அதே சமயம் அது பூமியை விட்டு ரொம்ப தூரத்தில் இருக்கிறதுனால அங்கே பூமியோட ஈர்ப்பு விசை அப்படிங்கிறது கம்மியாக செயல்படும். ஆப்வியஸ்லி ஈர்ப்பு விசை கம்மியான என்ன நடக்கும் அப்படின்னா நேரத்தோட வேகம் அதிகரிக்கும் அப்படிங்கிறது தான் ஜெனரல் ரிலேட்டிவிட்டி சொல்கிற விஷயம். ஸோ ஆப்வியஸ்லி இந்த 2 விஷயமே முரண்பாடாக இருக்கிறதுனால ஒன்றுக்கு ஒன்று அங்கங்கே கேன்சல் ஆக வாய்ப்பு உண்டு. அப்போ அந்த 2யும் கால்குலேட் பண்ணி பார்க்குறப்போ நம்ம பூமியில் இருக்கிற இந்த கடிகாரத்தோட சேட்டலைட்டில் இருக்கிற கடிகாரம் அப்படிங்கிறது டெய்லியுமே 38 மைக்ரோ செகண்டுகள் வேகமாக ஓடுது அப்படிங்கிறாங்க அறிவியலாளர்கள். 38 மைக்ரோ செகண்ட் தானே, இதில் என்ன பெரிய வித்தியாசம் வரப்போகுது அப்படின்னு யோசிக்கலாம். பட் இதை லாங் டேர்மாக யோசிச்சோம் அப்படின்னா பெரிய லெவலில் டைம் டிஃப்ரென்ஸ் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதாவது விண்வெளி நேரத்துக்கும் பூமியோட நேரத்துக்கும் பயங்கரமான டிஃப்ரென்ஸ் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதனாலேயே இந்த 2 கிளாக்கையும் கரெக்டாக சிங்க் பண்ணுறதுக்கான முயற்சிகள் எப்பவுமே நடந்துகிட்டே இருக்கும். அதை சரி பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. ஒருவேளை ஐன்ஸ்டீன் அன்னைக்கு இந்த லாஜிக்கை சரியாக சொல்லாமல் போயிருந்தாலோ இல்லை இந்த லாஜிக்கை டிவைஸ் பண்ணாமல் போயிருந்தாலோ ஜிபிஎஸ் அப்படிங்கிற ஒரு சர்வீஸை யூஸ் பண்ணி நம்ம டாக்ஸி புக்கிங்லேருந்து ஃபுட் டெலிவரி வரைக்கும் பல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, அதெல்லாம் சாத்தியப்படாமலே போயிருக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த டைம் டெலேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வெறும் சயின்ஸாக லாஜிக்காக யோசிச்சு பார்த்தா தலை சுத்த தான் செய்யும். ஏன்னா அது பல இயற்பியல் பாடங்களில் சொல்லப்பட வேண்டிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது நினைவிருக்கட்டும். பட் இது என்ன ஈஸியாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா பல மூவிஸ் இருக்குது, பல வெப் சீரிஸ் இருக்குது. அதில் சில ரெக்கமெண்டேஷன்ஸை சில பேசிக்கான மூவிஸை நான் அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். உதாரணமாக இந்த டைம் டைலேஷன் அப்படின்னாலே நமக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வர மூவி நோலனோட இன்டர்ஸ்டெல்லர் தான். அதில் நிறையா காட்சிகள் இந்த டைம் டைலேஷன் அப்படிங்கிற கான்செப்டை எம்ப்ளாய் பண்ணியிருக்கோம். இன்ஃபேக்ட் அந்த டோட்டல் கதையுமே இந்த விஷயத்தை பற்றினது தான். ஒரு அப்பா விண்வெளிக்கு போயிடுவார். அவர் திரும்பி வரப்போ அவரோட பொண்ணு ரொம்ப வயசாகி ஒரு பாட்டி மாதிரி இருப்பாங்க. பட் இவர் இன்னும் ஸ்டில் யங்காக இருப்பார் அப்படிங்கிற மாதிரிலாம் அதில் காட்சிகள் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை டைம் டைலேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண படம் இன்டர்ஸ்டெல்லர். இதை ஃபர்ஸ்ட் ரெக்கமெண்டேஷனாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்த 2022ஆம் ஆண்டு வெளியான லைட் இயர் அப்படிங்கிற அனிமேஷன் படம். இது டாய் ஸ்டோரி ஃப்ரான்ச்சைஸில் வரும். அதில் பஸ் லைட் இயர் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இருக்கும். அந்த பஸ் என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த அஸ்ட்ரானாட் அவர். ஸோ அவர் வந்து விண்வெளிக்கு பயணம் போவார். விண்வெளிக்கு பயணம் போயிட்டு திரும்பி வரப்போ பூமியில் வந்து டைம் பயங்கரமாக நகர்ந்திருக்கும். அவரோட தோழிக்கே ரொம்ப வயசாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் காட்சிகள் வரும். அதுவுமே டைம் டைலேஷனை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண ஒரு நல்ல ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படம். அடுத்ததாக இந்த லிஸ்ட்டில் ஒரு கிளாசிக்கல் மூவியை சஜஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். 1968ஆம் ஆண்டு வெளியான பிளானட் ஆஃப் த ஏப்ஸ் அப்படிங்கிற படம். இப்போ நிறைய படங்கள் பிளானட் ஆஃப் தி ஏப்ஸ்ங்கிற டைட்டில் நிறையா வந்துருச்சு. அந்த ஃப்ரான்ச்சைஸும் வேறு மாதிரி ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. பட் நான் சொல்கிற படம் 1968 வந்தது. அந்த படத்தில் ஒளியோட வேகத்தில் பயணிக்கிற அஸ்ட்ரானட்ஸ் திரும்ப பூமிக்கு ரிட்டர்ன் ஆவாங்க. அப்படி ரிட்டர்ன் ஆகிறப்போ அவங்க வந்து ஒரு ஃபியூச்சர் டைம் லைனில் போய் லேண்ட் ஆவாங்க. அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா ஏப்ஸ் வந்து டோட்டலாக இந்த உலகத்தை டேக் ஓவர் பண்ணியிருக்கும். ஹியூமனை விட ஒரு சுப்பீரியரான ஸ்பீசிஸாக அந்த ஏப்ஸ் வந்து இருக்கும். அவங்களோட கண்ட்ரோலில் தான் இந்த உலகம் இருக்கும். அதுவுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான படம், இந்த டைம் டைலேஷனை பற்றினது அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக 2010ஆம் ஆண்டு வெளியான இன்செப்ஷன் அப்படிங்கிற படம். இது ஃபிசிக்கல் டைம் டைலேஷன் கிடையாது, சைக்கலாஜிக்கல் டைம் டைலேஷன் வேணால் இது சொல்லலாம். ஏன்னா நோலன் வந்து இந்த டைமை வச்சு பல விதங்களில் விளையாண்டுருக்காரு இல்லையா. ஸோ இன்செப்ஷனும் அதில் முக்கியமான ஒரு நேர விளையாட்டு அப்படின்னே சொல்லலாம். அதில் கனவு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருப்பாங்க. அதில் உதாரணமாக நம்ம ரியல் லைஃப்பில் 5 நிமிஷம் அப்படிங்கிறது கனவுல 1 மணி நேரம் அப்படிங்கிற மாதிரிலாம் சில ஈக்குவேஷன் சொல்லுவாங்க. அதில் படிப்படியாக நிலைகளுக்கெல்லாம் போவாங்க. வேறு டைம் டைலேஷன் கான்செப்ட் வந்து அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்கும். அதுவுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மூவி. அதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு த்ரில்லராக ஒரு ஹைஸ் மூவியாக நோலன் வந்து கொடுத்துருப்பாரு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான படம், அதுவுமே பார்க்கலாம். ஸோ மக்களே, நேரம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் சமம் இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி நீங்கள் எந்தளவு வேகமாக போகிறீங்க, உங்கள் மேலே எவ்வளவு ஈர்ப்பு விசை செலுத்தப்படுது, இதெல்லாம் பொறுத்து உங்களோட டைம் மாறுபடும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டோம். நாளைக்கே உங்கள் ஃப்ரெண்டு வந்து டைம் இல்லைப்பா அப்படின்னு ஏதாவது சொன்னாங்க அப்படின்னா வேகமாக ஓடு, டைம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சயின்டிஃபிக்காக பதில் சொல்லி அவங்கள குழப்புங்க. சரி, இப்போ வீடியோவோட ஆரம்பத்தில் கேட்ட அந்த கேள்விக்கு வருவோம். நேரம் இல்லாத உலகம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தேன். ஒருவேளை உங்களோட பதில் ரொம்ப குழப்பமாக இருக்கும், இல்லை ரொம்ப கயாஸாக இருக்கும், நிறையா விஷயங்களில் சரியான பாதையே இருக்காது, ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க பதிலாக இருந்துச்சு அப்படின்னா அது பதில் கிடையாது. அதுதான் அங்கே தான் ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்குது. சிட்டி ரோபாவா ரஜினி வந்து ஒரு விஷயம் சொல்லுவார், என்னை யாராலும் அழிக்க முடியாது அப்படின்னு ஒரு பஞ்ச் சொல்லுவார். அதே பஞ்ச் தான் இந்த நேரத்துக்கும் பொருந்தும். நேரம் அப்படிங்கிற கான்செப்டை நம்மளால் அழிக்கவே முடியாது. ஏன்னா இங்கே பூமியில் இருக்கிற பல விஷயங்களில் இந்த நேரம் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து தொடர்பு பட்டிருக்கு. நேரம் அப்படிங்கிறத சொல்கிறத விட சுழற்சி அப்படின்னு கூட சொல்லலாம். எங்கெல்லாம் சுழற்சி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எம்ப்ளாய் ஆகுதோ
அங்கெல்லாம் நேரம் அப்படிங்கிறது தானா வந்து உட்கார்ந்துரும். இங்கே தான் மேக்ஸோட லாஜிக்கும் உள்ள வருது. ஒருவேளை நேரம் இல்லாத உலகம் உங்களுக்கு கண்டிப்பா வேணும் அப்படின்னா இந்த பூமியில் இருக்கிற உயிர்களுக்குள்ள அந்த ஜீன்களுக்குள்ள சுழற்சி அப்படிங்கிற இயற்கை விதி இருக்கவே கூடாது. சுழற்சி இல்லாமல் இருந்தால் தான் நேரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்திலிருந்து நம்மளால தப்பிக்க முடியும். சுழற்சி எங்கெல்லாம் இருக்கோ அங்கே நேரம் இருந்துகிட்டே தான் இருக்கும். நம்ம வேணா அது கடிகாரம் வச்சு கூறுகளாக பிரித்து அளவெடுக்காமல் இருக்கலாமே தவிர நேரம் அப்படிங்கிறது இன்எவிட்டபிள் அப்படின்னே சொல்லலாம். இன்னும் சுவாரஸ்யமாக இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா 5 அறிவு மிருகங்கள்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அவங்களுக்கு ஆப்வியஸ்லி நேரம் அப்படிங்கிறத பற்றின அறிவு கிடையாது. நேரம்னா என்னென்னு கூட அவங்களால புரிஞ்சுக்க முடியாது. ஆனாலும் அவங்களுக்கு காலை எழுந்திரிச்சா உணவு சாப்பிடணுங்கிற ஒரு அர்ஜ் இருக்கும். அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட சீசனில் இனப்பெருக்கம் செய்யணுங்கிற ஒரு அர்ஜ் இருக்கும். இதுவே ஒரு சுழற்சி முறையில் தான் நடக்கும் இல்லையா. ஸோ ஆப்வியஸ்லி இங்கே எல்லாமே சுழற்சி முறை தான் அப்படிங்கிறதுனால அதை நேரம்னு கூட நம்மளால் சொல்ல முடியும். நம்ம வேணா கடிகாரத்தை மூடிட்டு டைம் பார்க்கலாமே இருக்கலாமே தவிர இங்கே சுழற்சி விதியை நம்மளால் மாற்றவே முடியாது. பகல்னு ஒன்று இருந்தால் இரவுன்னு ஒன்று வந்து தான் ஆகும். இரவுன்னு ஒன்று இருந்தால் பகல்னு ஒன்று வந்து தான் ஆகும். நம்ம கண்ணை மூடிட்டா உலகம் இருட்டாயிருமா என்ன? இன்னைக்கு நேரம் பற்றின இந்த வீடியோ உங்களுக்கு தலைவலியை கொடுத்துச்சா இல்லை ஒரு நல்ல எக்ஸ்பிளனேஷனாக இருந்துச்சா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. டைம் டைலேஷன் அப்படிங்கிற கான்செப்டை வச்சு நீங்கள் பார்த்த படங்கள், உங்களுக்கு நினைவில் வந்த படங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதையும் கமெண்ட்ல மற்றவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட வேற ஒரு வீடியோ உங்களை மீட் பண்றேன். நன்றி, வணக்கம். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. We are the future.